1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிங்கள். 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் இடை கட்டுகிறவரே ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தையினால் இடை கட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். இந்த வசனத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், இது எதுக்கு யூஸ் பண்ணுற வசனம்னு சொல்லி. பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் இப்போது சில காரியங்களை, சில வசனத்தை இதுக்கென்று நாம் பிரித்து வச்சுருக்கிறோம். பாட்டை கூட அப்படி தான் பிரித்து வச்சுருக்கிறோம், எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கோம். அந்தந்த வசனம் அதுக்கு தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இந்த வசனத்தை எங்கே பார்த்துருக்குறீங்க? அடக்காராதனையில். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அது ஒரு கேட்டகரைஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். சாவு பாட்டு, கல்யாண பாட்டு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வசனத்தையும் இப்போ கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். எப்படி பண்ணிட்டோம்னா, இந்தந்த வசனம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. இந்த 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17 எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? இதை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? பொதுவாக இந்த வசனத்தை எங்கே வாசிப்பாங்க? சாவு வீட்டில் தான் வாசிப்பாங்க எல்லாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மகிமையான வசனம். என்னன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றினதான ஒரு மிக முக்கியமான வசனம். ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி மேகத்தில் ஆகாயத்தில் அவரோடு கூட இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபான வசனம். இந்த வசனம் இப்போ நமக்கு எப்படி மாறிடுச்சு? சாவு வீட்டில் வாசிக்கிற வசனமாக மாறிவிட்டது. சரி, நம்ம இந்த வசனத்தில் இருந்தால் நாம் இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். சரி, கொஞ்சம் நேரம் தான் தியானிக்க போகிறோம் இந்த வசனத்திலேருந்து. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், 16, 17 இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள், ஒரு மிக முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய செய்திகள் இதில் கேட்டிருப்பீங்க. ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான சத்தத்தை நீங்கள் அந்த வசனத்தில் கேட்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4, 16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் முதல் சவுண்டு, 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ கர்த்தர் வரும்போது 3 விதமான சத்தங்கள் அங்கே போடப்படுகிறது. ஒன்று கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் நடக்குது. கர்த்தருடைய வருகை எவ்வளோ நேரம் நடக்கும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போற டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல, கிட்டத்தட்ட 60 செகண்ட்ஸ் மேக்சிமம். ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட், ஒரு இமை பொழுதுனா 1 செகண்ட். 1 செகண்ட்லேருந்து 60 செகண்டுக்குள்ளே தான் வருகை சம்பவிக்க போகுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை. ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு 1 மணி நேரம் சொல்லியிருந்தாருன்னா, அரை மணி நேரம்னு சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. ஆண்டவர் வந்து அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பாவரிக்கை பண்ணி ஞானசானம் வாங்கிடலாம், டோன்ட் ஒரி, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு ஊழியம் தொடங்கியிருப்பான். ஆனால் கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டாரு நமக்கு டியூரேஷன் எவ்வளவு? 1 செகண்டு, 1 நிமிஷம், 6 செகண்ட்ஸ் தான் மொத்தமே டைம். இது வந்து இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா,
ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் வருகை சம்பவிக்க போகுது. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4:16 நீங்கள் வாசிச்சிங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்படின்னா கவனிங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள 3 விதமான சத்தங்கள் போடப்படுகிறது. வருகை சம்பவிக்க போகிறது ஒரே ஒரு நிமிஷம்தான், அதோட டியூரேஷன் 1 மினிட். அந்த ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்ட் இருக்குது. கர்த்தருடைய ஆரவார சத்தம், 2வது பிரதான தூதனுடைய சத்தம், 3வது தேவ எக்காலம். இந்த 3 சத்தத்தை ஏன் போடணும்? இந்த 3 சத்தம் சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? இதோடைய நிறைவேறுதல் எங்கே இருக்குது? இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு நடக்க போகுதுன்னு. அப்படி நடக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 10-11 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த கடைசி காலத்தில் சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம வருகைக்கு காத்திருக்கிறோம். வருகைக்கான நேரம் 1 நிமிஷம்தான். ஆனால் இந்த 1 நிமிஷத்தில் கர்த்தர் இந்த 3 சத்தங்களை போடுவது எதற்காக? இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த 3 சவுண்ட் போடப்படுகிறது. எது ஒன்றுமே ஆண்டவர் சும்மா செய்யலை. பொதுவாக நம்ம நினைக்கிறோம்ல, ஏதோ சும்மா சொல்லி வச்சிருக்கிறார் போல. நீங்கள் சில கூட்டங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே மேலே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற கூடத்தில் அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கிங் இருக்கவங்க அவங்களும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஏதோ சும்மா எல்லாரும் சவுண்டு போடுங்க நம்ம போய் வருகையில் போயிட்டு வருவோம்னு சொல்லி வரல. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் இருக்கும். அதுவும் தேவன் செய்கிறார்னா அதுக்கு பின்னாடி மகிமையான திட்டம் ஒன்று இருக்கும். அப்போ இந்த வசனத்தில் 3 சத்தங்கள் போடப்படுகிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, 2வது பிரதான தூதனுடைய சத்தம், 3வது தேவ எக்காலம். இந்த 3 சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன? இதை கர்த்தர் போடுவதற்கு என்ன காரணம்? இது நாம் வருகையில் போகும்போது நடக்க போகிறதான சம்பவம். அந்த சம்பவத்தில் இந்த சத்தம் கேட்கப்பட போகுது. அது ஏன் இந்த சத்தம் போடப்பட போது நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கு அது கேட்கணும். இப்போ நம்மெல்லாம் எதுக்கு காத்திருக்கிறோம்? பொதுவாக நம்ம எந்த சத்தத்துக்கு காத்திருக்கிறோம்? நமக்கு பாட்டே என்ன பாட்டு பாடுது? எக்கால சத்தம் அப்படிதானே இருக்குது. நம்மெல்லாம் எதுக்கு தான் காத்திருக்கிறோம்? எக்கால சத்தத்துக்கு காத்திருக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு மகிமையான தேவ திட்டம் இருக்கிறது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். கர்த்தர் ஆரவார சத்தம் போட்டு நீங்க கேட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது கர்த்தர் ஆரவார சத்தம் இட்டு எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? பைபிளில் கர்த்தர் நிறைய சவுண்டு போடுவார். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட சவுண்ட் வெரிஃபை ஆகும். டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஆண்டவரோட சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பாருங்கள், எக்கால சத்தத்தை போல் அவருடைய சத்தம் கேட்டது. சில இடத்துல பாருங்கள், சமுத்திரத்தின் இறைச்சலை போல அவருடைய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கும். சில இடத்துல பாருங்கள், ஜனத்திரளான சத்தத்தை போல கேட்டது, அநேக ஜனங்களுடைய சத்தத்தை போல அவருடைய சத்தம் இருந்தது அப்படின்னு இருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்லிய சத்தம் போல அவர் சத்தம் கேட்டதுன்னு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு சொல்லும்போது எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிம்பார். எலியா கிட்ட கர்த்தர் பேசும்போது மெல்லிய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து வசனம் சொல்லுது, காதேஸ் வனாந்தரம் அதிர பண்ணத்தக்கதான அவருடைய சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கத்தக்கதான ஒரு சத்தம். இப்படி ஆண்டவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி ஆண்டவர் பேசுவார். இப்போ நம்ம கூட அப்படித்தான். சில இடத்துல பேசும்போது சவுண்டாக பேசுவோம், வீட்டுக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் அமைதியாக பேசுவோம். அதுவே சில ரகசியம் பேசும்போது அப்படியே மெதுவாக அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுவோம். இந்த பேசுகிற இடத்துக்கும் சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. கர்த்தர் ஆரவாரம் இட்டார்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கர்த்தர் ஆரவாரம் இடுகிறார் அப்படின்னு கரெக்டாக இந்த இடத்துல பர்டிகுலராக வசனம் சொல்லுது. கர்த்தர் தாமே. ஏன் கர்த்தர் ஆரவாரம் என்றார்? முதல்ல ஆரவார சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆரவார சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் முன்னாடி இப்போல்லாம் IPL அப்போல்லாம் வந்துட்டு டிவியில் போடுவாங்க மேட்ச். இந்த கடைசி ஒரு பால் இருக்கும், ஒரு 6 ரன் இல்லை 4 ரன் அடிக்க வேண்டி இருக்கும். இப்போ அந்த பால் போடுறவர் ஓரமாக ஒரு இடத்துல நிற்பார், கையில் வச்சுக்கிட்டு. பேட் பண்ணுறவர் ஒரு பக்கம் நிற்பார்.
அந்த நிமிஷத்தில் அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்? அந்த நிமிஷம் அவர் போட போகிறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷம் கிரவுண்ட் எப்படி இருக்கும்? பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். பின் ட்ராப் சைலண்ட். அப்படியே மொத்த க்ரௌடும் 2 பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓடி வர வரையும் பேட்டிங் பண்ணுற வரையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நின்று, ஏன்னா கடைசி பால் வெற்றியா தோல்வியா நிர்ணயிக்க போகிற நேரம். அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஓடி வருவார். அவர் ஓடி வந்து பாலை போட்டு அந்த பேட்ஸ்மேன் அந்த பந்தை அடித்து அது அந்த சிக்ஸர் கோட்டை தாண்டும் பாருங்க. அப்படி தாண்டும் போது ஒரு சவுண்டு வருது இல்லை, அந்த சவுண்டுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் ஆரவார சத்தம். ரசிகர்கள் ஆரவாரமிட்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும்போது தங்களுடைய முழு பலத்தோடு கூட அவர்கள் கத்துறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் என்னது? ஆரவார சத்தம். இங்கே வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஏன் கர்த்தர் ஆரவார சத்தம் இடுறாரு அப்படின்னு கேட்டா, 2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பிதா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும். அப்போ உட்கார்ந்த இயேசு இந்த 2000 வருஷமா ஒரு கிரௌடுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். 2000 வருஷமா அவருடைய மனவாட்டி சபைக்காக காத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஒரு குரூப்புக்காக கர்த்தர் 2000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்தில். 2000 வருஷம் இயேசு காத்திருந்த அந்த கூட்டம் புறப்பட்டு அப்படி மேலே வரக்கூடிய அந்த தருணத்தில் தான், அந்த செகண்ட்ல தான் கர்த்தர் ஆரவார சத்தம் இடுகிறார். அவருடைய அர்த்தம் என்ன? என் காத்திருக்குதல் முடிவடைகிறது, நான் சிந்தின ரத்தத்திற்கு பலன் வந்து கொண்டிருக்கிறது, என்னால் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆரவார சத்தம் அது. தேவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கத்துற சவுண்டு தான் ஆரவார சத்தம். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் 2000 வருஷமா காத்துட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆண்டவருக்கு அந்த நிமிஷம் பிதா ஆயிற்று அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஒரு கூட்டம் புறப்பட்டு அப்படி வரும் பாருங்க. அந்த நிமிஷத்தில் அவர் போடுற சவுண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பரலோகம் எப்படி பார்க்கும் இயேசுவாங்க. பையன் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டே இருப்பான், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 4 அடிச்ச உடனே ஓன்னு கத்துவான். அத்தனை பேர் திரும்பி என்ன செய்வாங்க? அவனையே பார்ப்பான், என்னடாச்சு 4 அடிச்சிட்டாங்க. அவ்வளவு அமைதியான ஒரு இயேசு 2000 வருஷம் கழிச்சு பரலோகத்தில் ஒரு ஆரவார சவுண்டை போட்ட உடனே டோட்டல் பரலோகம் எப்படி திரும்பி பார்க்கும் பாருங்க. அத்தனை தூதர்களும் நம்ம போடுற சவுண்டை விட இவர் சவுண்டு பெரும் சவுண்டாக இருக்குதே, இவர் இவ்வளோ சந்தோஷமாக சவுண்டு போடுறாரு, இப்படி உட்காந்துருந்த இயேசு சவுண்டு போடுறாரு, ஏன் சவுண்டு போடுறாருன்னு திரும்பி பார்த்தா அவரால் மீட்கப்பட்ட கூட்டம் ஒன்று கீழே இருந்து பறந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே மறுரூபமாகி வந்துகிட்டே இருக்கும், அவரை போலவே மாறிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், இதுக்கு தான் கர்த்தர் ஆரவார சத்தம் இடுகிறார். நீங்களும் நானும் தான் அந்த க்ரௌடு. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கர்த்தர் அந்த சவுண்டு போட போறார். நாம் அந்த க்ரௌடில் இருப்போமா? நாம் அந்த சவுண்டு பாத்திரவான்களாக இருப்போமா? பல நேரங்களில் நமக்கு இந்த மகிமை தெரியறது கிடையாது. பல நேரங்களில் நாம் இதை உணர்றது கிடையாது. பாருங்க, நம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி எப்பவும் சொல்லுவேன், நமக்காக யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கம் இயேசு வலது பாரசத்தில் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பரதீசிக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஒரு கற்பனை. நான்லாம் பரலோகத்துக்கு போகல, சரியா? நான் சொல்கிறது ஒரு கற்பனை, நானாக யோசிச்சது. அப்படி பரதீசிக்குள்ளே போனால் அங்கே ஆபிரகாம் உட்காந்துருப்பார். ஈசாக்கு அவரை கேட்பார், அப்பா 2000 வருஷமாக இங்கே உட்காந்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி 2000 வருஷமாக மேல் பாதாளத்தில் இருந்தோம், இயேசு மரித்து நம்மளை எல்லாம் மேலே கொண்டு வந்து பேரடைஸில் விட்டுட்டார், நம்மளும் பேரடைஸில் வந்து உட்காந்துட்டோம், இந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம எப்போ தான்ப்பா போவோம்? நம்ம உட்காந்துருக்கிறது நல்ல இளைப்பாறுதல் ஸ்தலம் தான், பேரடைஸ் தான். ஆனால் எப்பப்பா அந்த பரலோகத்துக்கு போவோம்? சிங்காசனத்தில் போய் எப்போ நம்ம பிதாவாகிய தேவனை பார்ப்போம் அப்படின்னு உடனே
ஆபிரகாம் சொல்வார், போலாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டி இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், ஒன்றா உள்ளே போகலாம். அவங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஈசாக்கு கேட்பார், யார்ப்பா விஐபி? முற்பிதாக்கள் நீங்கள், நான், யாக்கோபு இங்கே தான் இருக்கோம். மோசே இங்கே தான் இருக்கார். தாவீதும் இங்கே தான் இருக்கார். இன்னும் யாருப்பா விஐபி? ஆபிரகாம் சொல்வார், இல்லைப்பா, அநேகர் புறப்பட்டு மேலே வரணும்ப்பா. நாம் எல்லாம் வரும்போது தான்ப்பா ஒட்டு மொத்தமாக தான் உள்ளே நுழைய முடியும். அதான் வசனம் சொல்லுது. நாம் கிறிஸ்துவுக்கு மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்றே உள்ளே போவோம். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் இயேசு பிதாவின் வலது பரிசுத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் பாரடைஸில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாவதுக்கு பாதாளத்தில் அந்தி கிறிஸ்து வேற உட்காந்துருக்கிறான். அந்த ஆவி எப்போ தாண்டா மேலே போவோம்? இல்லை இந்த சபை போனால் தான் போவோம். அவங்க எப்போ போவாங்க அது அவங்களுக்கும் தெரியாது இல்லை. ஒரு பக்கம் பாதாளத்து, ஏன்னா வசனம் சொல்லுது, நாம் போன உடனே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்ன செய்யுது? ஆளுகை செய்ய தொடங்குது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஒரு பக்கம் பாதாளத்தில் ஆவிகள் காத்திருக்குது 7 வருஷம் ஆளுகை செய்யறதுக்கு. ஒரு பக்கம் பாரடைஸ்ல பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரலோகத்தில் வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பேரும் யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்காக, மனவாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதை பத்தி எதுவுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற மேன்மையை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. பிதாவாகிய தேவன் நிறைய கல்யாண விருந்து ரெடி பண்ணியிருக்கிறாராம்மா. நம்ம போகும்போது கல்யாண விருந்து நடக்கும்போது, ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாண விருந்து, அவர் விருந்து பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கற்பனை தான் இதுவும். அப்படியே பெரிய டேபிள், அதில் இல்லாத ஃப்ரூட்ஸே கிடையாது, இல்லாத சாப்பாடே கிடையாது. ஆனால் வெஜிடேரியன் தான், டோன்ட் வரி. ஃபுல்லாக நீங்கள் உடனே ஆடு மாடுலாம் நினச்சிடக்கூடாது. பரலோகத்தில் நடக்குது, அங்கே மாம்சம் ரத்தம் புசிப்பதில்லை, சரியா? அப்போ ஃபுல்லாக அப்படியே பயங்கரமான காரியங்கள், நீங்கள் பார்க்காத அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணோன்னே தூதர்கள் கேட்பாங்க, எப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? கொஞ்சம் இரு, முக்கியமான ஆளுங்க வந்து சாப்பிட்ணும். இவன் வந்து என்ன செய்யணும்? அவனுக்கு தான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அவன் வரணும். அப்படியா? அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்த்தா நம்மால் டீ கடையில் சமோசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நிற்பான். அந்த தூதன் எப்படி மண்டையில் அடிச்சுப்பான் பாருங்க. உனக்காக பரலோகத்தில் இவ்வளோ பெரிய விருந்து ரெடி பண்ணி உக்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற அற்ப, இப்போ சமோசாவுக்கு பதிலாக வேற அற்ப வீட்டுக்காக, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்காக, ஒரு 5 சவரன் நகைக்காக, ஒரு காருக்காக, ஒன்றுமில்லாத அழிந்து போகிற பொருட்களுக்காக இங்கே உட்காந்து வழக்கும் வாதும் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறியாடா. உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மகா பெரியது. வானத்தில் பூமியில் இல்லாத ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் உனக்கும் எனக்கு உருவாக்கி வச்சு மேலே உட்காந்துருக்கிறார். அப்பேற்பட்ட கூட்டம் நீங்களும் நானும் 2000 வருஷமா 4 பக்கத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதான் வசனம் சொல்றது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தை, அப்படி ஒரு சவுண்டு. நான் எதிர்பார்த்த கூட்டம் ஒன்று புறப்பட்டு வருகிறது. நான் எதற்காக காத்திருந்தேனோ, யாருக்காக காத்திருந்தேனோ, யாருக்காக ரத்தம் சிந்தினேனோ, யாருக்காக மரித்தேனோ, யாருக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுந்து காத்திருக்கிறேனோ, அந்த கூட்டம் என்னை சந்திக்க புறப்பட்டு வருது. அதனால தான் வசனம் சொல்றது, அவர் இறங்கி வருவார், மத்திய ஆகாயத்து வரைக்கும் வந்து நம்மளை கூட்டிட்டு போறார். நம்ம எப்பேற்பட்ட விஐபிஸ் பாருங்க. பல நேரங்களில் வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஆள் வர்றாங்கன்னா வாசப்படியிலே நிற்போம். ரொம்ப முக்கியமானவங்க வராங்க அப்படின்னா வழி தவறி போயிடக்கூடாதுன்னு தெருமனையில் ஒரு ஆள் நிற்க வச்சுருக்கோம். அங்கேயே நில்லு, அவங்க மாறி எங்கேயாவது போயிட போகிறாங்க, வந்தால் கூட்டிகிட்டு வா. அவன் கூப்பிட்ட உடனே ஃபோன் அடிப்பான், கூப்பிட்டுட்டேன் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாசலுக்கே வந்துடுவோம். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயம் வரைக்கும் இறங்கி வராராம், இறங்கி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படின்னா உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி பார்க்குது பாருங்க. எவ்வளோ பெரிய விஐபியாக பார்க்குது, எவ்வளோ முக்கியமான ஒரு ஆத்மாவாக பார்க்குது. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இந்த மேன்மை ஏதாவது கொஞ்சமாவது தெரியுதா? என்ன உங்களுக்கு ஒன்று தோணணும், என்ன பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பிதா எப்போ சிக்னல் கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள
தூதர்களும் அறியார்கள். தூதனுக்கே தெரியாது, அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதியெல்லாம் தங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸுக்கு கையை காட்டிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே அப்பா அவங்கள போய் கூட்டுவா அப்படிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க அப்படி திரும்பி பார்த்தாங்கனாலே அவன் பார்க்குறதுலே அவன் என்ன செஞ்சிருவான், புரிஞ்சிடும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத. அவங்க நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு சபைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் இங்கேருந்து பாட்டு பாடுறாரு, அந்த ஓஹெச்பியோ அந்த எல்சிடியில் வந்து பாட்டு போடுறாங்க. பாட்டு போடுறது பாஸ்டர்மா. இவர் இங்கேருந்து என்ன பாட்டுன்னே சொல்லலைங்க, அவர் பாடிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. அந்த அம்மா அடுத்த பாட்டு எடுத்து வச்சு ரெடியாக இருக்காங்க. நான் முடிஞ்சவொடனே கேட்டேன், என்ன 2 பேரும் கண்ணிலேயே பேசுனீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். உண்மை, அவர் 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 திரும்பி பார்க்குறாரு, அந்த அம்மா ரெடியாகிடுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு மனம், அப்படியே புரிஞ்சுக்கிற தன்மை. அந்த மாதிரி தான் தூதர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் பிதாவை. ஒரு செகண்டில் பிதா அவனுங்களை கூப்பிட்றா கீழே இருந்துன்னு அப்படி பார்த்த பார்வையில் அப்படியே மறுரூபமாகி ஒரு நிமிஷத்தில் நாம் போகும்போது அத்தனை தூதர்களும் இயேசுவும் எழுந்து நின்று உங்களை என்னை வரவேற்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான தருணம் பாருங்க. இதைத்தான் நாம் விரும்புகிறோம். இதுக்கு தான் உங்களை என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அதுக்காக தான் சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய மகிமையான விஷயத்துக்கு ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தையே நம்ம மைண்டில் ஏற்றாம உனக்கு வீடு கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, உனக்கு வந்து பைக் கொடுப்பாரு, இப்படி சொல்லி சொல்லி உன்னை அற்பமான காரியங்களை மட்டுமே உன் மைண்டில் ஏற்றி உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டுமே போதிக்கிற கடைசி காலத்தில் சிலர் உன்னை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கும் எனக்கும் வச்சிருக்கிற மேன்மை மகிமையானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட கிடைக்காத ஸ்லாக்கியம். 11:39 எபிரேயர்கள் சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். யாராம் தெரியுமா? யாரு? 3வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆபேல் ஆரம்பிச்சு 32வது வசனத்துல பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதும். அத்தனை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானியும் சொல்லிட்டு சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்ல, விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள். விசுவாசத்தின் தகப்பன் தாவீது. யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. தானியேல், பிரியமான புருஷன் ஆகிய தானியேலே. தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். மோசே, ஒரு நண்பனோடு கூட பேசுகிறதை போல நான் பேசுகிறேன். யாரை பத்தி சாட்சி வேணும்? அத்தனை பேரும் தேவனோடு கூட சஞ்சரித்தவர்கள். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அத்தனை பேரும் நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். வசனம் சொல்லுது, 40 சொல்லுது, அதே எபிரேயர் 11:40, அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் போனா மட்டும்தான் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட புறப்பட்டு பரலோகத்துக்குள்ளே வர முடியும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் யோசித்து பாருங்க. ஹெவன் காத்திருக்குது, பாரடைஸ் காத்திருக்குது, பாதாளம் வெயிட் பண்ணுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வெயிட் பண்றான். இவைகளுக்கு மத்தியில நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ள நுழைய போறோம். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த கணம் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் உன் மைண்டுக்குள்ள ஏறிடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எது மேலேயும் உனக்கு ஆசை வரவே வராது. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அந்த எண்ணம் உனக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கு மேல இதை எதை பத்தி உனக்கு கவலை இருக்காது. வந்தாலும் தோத்திரம், வராட்டியும் தோத்திரம். எனக்கு இங்கிருந்து நான் புறப்பட்டு மேலே டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் என் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஒன்றும் குறைவுபடாமல் என் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். எதுக்கு என்னை தேங்கி நிற்க விடாது, கலங்கி நிற்க விடாது. காரணம், பரலோகத்தினுடைய பிரஜை நான், ஹெவனுக்கென்று செலக்ட் பண்ணப்பட்டவன் நான். அந்த எண்ணம் மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா போதும், பூமியில் எது மேலேயும் உனக்கு ஆசையே வராது, கவலையே பட மாட்டேன். ஐயோ இது இல்லையே அது இல்லையே, எல்லாம் நான் சொல்கிறேன் 5-3 அடுக்கா கரெக்டாக பரலோகம் ஏற்ற நேரத்தில் உனக்கும் எனக்கும் செய்யும். ஏன்னா we are selected for heavenly kingdom. அப்பேற்பட்ட விசுவாசம் உனக்கும் எனக்கும் வரணும். எவ்வளவு மகிமை பாருங்க. 2வது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஏன் இன்னும் இந்த ஆரவார சவுண்டுக்கு இன்னொரு பவர் இருக்கு தெரியுமா?
இந்த பவரில், இந்த கர்த்தருடைய ஆரவார சத்தத்துக்கு இன்னொரு பவர் இருக்கு. என்ன தெரியுமா? அப்படியே அடுத்த வசனம் தொடர்ந்து வரும்போது என்ன வாசிக்கிறோம்? பிரதான தூதருடைய சத்தத்தை வரும்போது 17வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நான். அதுக்கு முந்தின வசனம் கடைசியிலிருந்து வாசிங்கம்மா. எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த ஒரு நிமிஷம் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு நிமிஷத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கர்த்தருடைய சவுண்டு, ஒரு பக்கம் பிரதான தூதனுடைய சவுண்டு, ஒரு பக்கம் தேவ எக்காலம். இது முடிஞ்ச உடனே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவன் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கணும். அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு முடிச்ச உடனே பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். இவ்வளோ விஷயமும் எவ்வளோ நேரத்தில் நடக்கணும்? ஒரே நிமிஷத்தில் நடக்கணும். அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் நடக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சவுண்டு முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாரும், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எல்லாரும் பாரடைஸில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும், ஜீவ தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், ஜீவனுள்ள ஒரு நகரத்துக்குள்ளே வரணும், பிதாவை பார்க்கறதுக்கு உள்ளே வரணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கணும். அப்படின்னா அந்த ஜீவனை கொடுக்குற சவுண்டு எங்கே இருக்குன்னா, கர்த்தருடைய ஆரவார சவுண்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த சவுண்டு ஒரு ஜீவனை கொண்டு வரும் உங்களுக்குள்ள, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்போம். அது என்னங்க, எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்கே ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்குது. லாசருடைய சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த சம்பவத்தில் பாருங்க, இயேசு வந்து மார்த்தாள்கிட்ட பேசுவார், மரியாள்கிட்ட பேசுவார், எல்லா வேலையும் செய்வார், அதுக்கப்புறம் அழுவார், எல்லாம் பண்ணுவார். இயேசு கண்ணீர் விட்டார், எல்லாம் இருக்கு. ஆனால் லாசருவை எழுப்பும் போது மட்டும் அவருடைய சவுண்டு எப்படி இருக்கு நாங்கள் சொல்லி இருக்குது பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க பாப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய். ஏங்க, ஏன் அந்த உரத்த சத்தம் சவுண்டா சொல்றாரு? ஏன் லாசருக்கு காது கேட்காதுன்னு அர்த்தமா? உரத்த சத்தம்னா என்ன? ஏன் லாசருக்கு காது கேட்காதா? கல்லு போட்டு மூடிட்டாங்களா? அதான் கல்லை திறந்தாச்சே. கர்த்தர் ஃபர்ஸ்டே என்ன சொல்லிட்டாரு? கல்லை புரட்டி போடு, எல்லாம் திறந்தாச்சு. அந்த சவுண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? த சவுண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. உரத்த சத்தம். லாசருவே வெளியில் வா. நான் சொல்றேன், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அது சவுண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. அந்த சவுண்டை போட்டா எப்பேற்பட்ட மரித்தவனும் உயிரோடு கூட மேலே எழும்பி வருவான். அந்த சவுண்டு கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அத்தாரிட்டி கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அதான் வசனம் சொல்லுது, உரத்த சத்தமாய் லாசருவே வெளியில் வா. இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு தச்சனின் மகனாக பூமியில் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடியும் தான் பரலோகத்தினுடைய ராஜா என்பதை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய பிரசங்கமாக இருக்கட்டும், அவருடைய உட்கார்ற தன்மையாக இருக்கட்டும், வசனம் சொல்லும், அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் எந்த இடத்துல வேணால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நின்று பிரசங்கம் பண்ண மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல வேணால் எடுத்து பாருங்கள், மலையின் மீது ஏறி உட்கார்ந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கிட்ட போய் 2 போட்டை கேட்குறாரு. 2-3 வசனத்தில் இருக்கு. அவர் சொல்கிறார், பேதுருவே எனக்கு என்ன செய்ய, உன் போட்டை கொஞ்சம் கொடு. வாங்கின உடனே அதில் வசனம் என்ன சொல்றது? வாசிங்க. 5:3 நினைக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து. ஏன் உட்கார்ந்து பேசுறாருங்க? எல்லாம் கரையில நிக்கிறான், பின்னாடி இருக்கிறவங்க நிக்கிறான். இயேசு கிறிஸ்து படகுல நின்னாதான் பின்னாடி இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனா இயேசு எப்படி பேசுறாரு? உட்கார்ந்து, மலையின் மீது ஏறி உட்கார்ந்து. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பண்ணது இப்ப நாங்க பண்ற மாதிரி பிரசங்கம் இல்லை, ஏத்துக்கோங்க, அது இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து சொன்னது ஆர்டர். பூர்வத்தாருக்கு அப்படி சொன்னாங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன். ராஜா சிட்டிசன்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ராஜா எப்பவும் உட்கார்ந்து தான் பேசுவார், ஜனங்க நின்று தான் கேட்பாங்க. அதுதான் கர்த்தருடைய அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே என்ட்ரா ஆகிறாரு, அது வரைக்கும் சாதாரணமாக வந்த சீஷர்கள் இயேசு என்ட்ராறதை பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவர்கள் பிரமித்து பயந்து அவருக்கு பின்னாடி ஏன் நடந்துதான் போகிறாரு?
ஆனால் இதுவரைக்கும் நடந்ததுக்கும் எருசலேமுக்குள்ள இயேசு நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவரைக்கும் நடந்த நட சாதாரண நட, இப்போ ராஜா தலைநகரத்துக்குள்ளே நுழையிறாரு, அவர் சிட்டிசன்ஸை பார்க்க போகிறாரு. அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் பார்த்துக்கிட்டே வரான். இது வரைக்கும் நடந்த நடைக்கும் இயேசு உள்ளே போகிற நடைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இயேசுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய தன்மை வெளிப்படும். அப்போ இயேசு ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்புறாருன்னா சவுண்டு மாறும். சாதாரண சவுண்டு இல்லை, அது பாதாளத்தில் இருக்கிறவனை மேலே எழும்பி வர பண்ணுற சவுண்டு, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற சவுண்டு. அந்த சவுண்டு தான் உரத்த சத்தமிட்டார். அதே சவுண்டு தான் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதற்கு முன்பாக மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பும் போது கர்த்தர் ஒரு சவுண்டு போகிறார், ஆரவார சத்தம். அந்த சத்தத்தினுடைய விளைவு மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை வருகை தாமதிச்சுன்னா நீங்களும் நானும் எங்கே யாருக்குள்ளே மரிக்கணும்? கிறிஸ்துவுக்கு உள்ளே மரிக்கணும். நிறைய பேர் கேட்குறான், வருகை வருமா, இப்போ வருமா? அப்போ எப்போ வேணால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வந்தாலும் தோத்துறோம். ஆனால் எப்போ மரணம் வரும்னு தெரியாது, எந்த நிமிஷம் வரும்னு தெரியாது. ஆனால் மரிக்கும் போது நீ நான் எதிர்கொள்ள மரிக்கணும், கிறிஸ்துவுக்கு உள்ளே மரிக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே மரிச்சிடக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்றையில் இடம் கிடச்சிட்டா போதும், பாஸ்டர் வந்து அடக்காராதனை பண்ணால் போதும், அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் எப்பவும் சொல்லுவேன், பாஸ்டர் அடக்காராதனை பண்ணுறாரு, கல்றையில் கொண்டு போய் புதைக்கிறோம், அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாரையும் ஆதி காலத்தில் ரத்த சாட்சியம் மறிச்சவங்களெல்லாம் கல்றைக்குள்ளே கொண்டு போயெல்லாம் புதைக்கல, அடக்காராதனெல்லாம் பண்ணலை. அவனை எங்கெங்கேயோ சிலுவையில் போட்டு சாவடிச்சு விட்டாங்க, எல்லாரையும் தீயில் போட்டு எரித்து தீக்கரை ஆக்கி விட்டாங்க. அவனையோ தீவில் கொண்டு போய் மிருகங்களுக்கு இரையாக்கிட்டாங்கன்னு எபிரேயர் 11 சொல்லுது. அதனால் அடக்க ஆராதனை முக்கியமானதல்ல, பண்ணணும். பாடி இருந்துச்சுன்னா பண்ணிடுவோம், இல்லைன்னா கவர்மெண்ட் பண்ணோம், அதனால் நாங்களே பண்ணி விட்டுறோம். ஆனால் அடக்காராதனை முக்கியம் அல்ல, நீ எதற்குள்ளே மரிக்கிறாய் என்பது தான் முக்கியம். கிறிஸ்துவுக்கு உள்ளே மரிக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே மரிச்சா இந்த சவுண்ட் உனக்கு கேட்காது. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க தான் முதலாவது எழுந்திருக்க முடியும். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பி அப்படி வரும்போது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாகி அவரோடு கூட மத்தியாகாயத்தில் ஒன்றா சேர போகிறோம். இந்த சந்தோஷமான தருணத்துக்கு தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு. அல்லேலூயா. ரெண்டாவதாக அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16 திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். இது என்ன சவுண்டு? பிரதான தூதனுடைய சத்தம் என்ன? ஏன் அந்த சவுண்டு வருது? பிரதான தூதனுடைய சத்தம் எதுக்காக வருது? ஏன் அவன் ஒரு சவுண்டு போடுறான்? பைபிளில் நல்லா கவனிச்சு பாருங்க, பிரதான தூதன் எங்கெங்கெல்லாம் சவுண்டு போடுறான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிரதான தூதனுடைய சத்தம் எந்தெந்த இடத்துலலாம் நல்லா வருதுன்னு பாருங்க. ஒரு வசனங்கள் 2-3 வாசிங்களேன். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஏன் பிரதான அதிபதியில் ஒருவனாக மிகாவேல் வந்தான்? மிகாவேல் வந்து எங்க சண்டை போடுறான்? பெர்சியா தேச அதிபதியோட. பெர்சியா தேச அதிபதினா பூமியில் இருக்கிற ஒரு ராஜா. பூமியில் இருக்கிற ஒரு ராஜாவோட ஏன் பிரதான தூதன் சத்தம் போடுறான்னா, அங்க ராஜாக்குள்ள இருக்கிறது பிசாசு. ஏன்னா சாதாரண ராஜா வந்தால் இன்னொரு ராஜா சண்டை போட்டுருவாரு. பிசாசோட சண்டை போடுற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? தூதனுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவா வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. யூதா 9 வாசிங்க. பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது. அப்ப பிரதான தூதன் யாரோட பேசுறான்? பிசாசோட பேசுறான். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. யார் கட்டி வச்சது? 20:1 வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்ப இந்த பிசாசு வர இடத்துலலாம் யார் வர்றது? தூதன் வராம பாருங்க. பொதுவா நாம வந்து பிசாசை யாருக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோம்? இயேசுக்கு ஈக்குவலா, கடவுளுக்கு ஈக்குவலா வச்சிருக்கோம், தேவனுக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோம். பிசாசும் தேவனும் தான் நம்மளுடைய காம்படிஷன், நம்ம விடுறது எப்பவுமே. ஆனா பைபிள்ல எந்த இடத்திலும் பிசாசு யாருக்கு ஏத்து நிக்க மாட்டான்? தேவனுக்கு ஏத்து நிக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் பாருங்க, பிசாசு கூட சண்டை போடுற ஆளெல்லாம் யாரு?
தூதன் தான் சண்டை போடுவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்னாடி ஈக்குவலே ஒருத்தர் கிடையாது. ஈக்குவலான ஆள் இன்னொன்று கிடையவே. கீழே 2 பேர் இருக்காங்க. அவருக்கு கீழே 2 வேலைக்காரங்க, ஒரு நல்ல வேலைக்காரன், ஒரு மோசமான வேலைக்காரன். அந்த நல்ல வேலைக்காரன் தான் பிரதான தூதன், மோசமான வேலைக்காரன் தான் பிசாசு. ஒரு காலத்தில் இவன் அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிச்சோன்னே இவனை கீழே தள்ளி விட்டார். அதுலேருந்து அவன் இன்னும் மோசமாயிட்டான். அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டார். அவன் தான் மிகாவேல், இவன் தான் பிரதான தூதன். இவங்க 2 பேரும் இன்னும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொன்னால் எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பிசாசை பத்தி அங்க என்ன சொல்லி இருக்குது பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் இன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அதாவது இவன் தூதன் பிரிவை சார்ந்தவன். பிசாசு யாரு? தூதன் பிரிவை சார்ந்தவன், காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரூப். இப்போ இவன் யாரு? மிகாவேல் யாரு? பிரதான தூதன் ஆகிய கேருப் பிரிவை சார்ந்ததான ஒரு தூதன். அப்ப இவங்க 2 பேரும் தான் ஈக்குவல். தேவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அவர் இவங்க 2 பேருக்கும் மேல அவர் நினைச்சா 2 பேரையுமே க்ளோஸ் பண்ணிடுவார். நம்ம இன்னைக்கு பிசாசுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறோம்? ப்ரொமோஷன் கொடுத்து யாருக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோம்? தேவனுக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோம். அதுலயும் நம்மாலு பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனே ஊழியத்துக்கு எங்கேயாவது போகும்போது அந்த ஊருக்குள்ள போறதுக்கு இவன் பயப்படுறான். அங்க பிசாசுகள் இருக்கிறது. இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், என்ன பிரச்சனை இப்போ? அதில் வேற சொல்லுவாங்க. இன்னைக்கு பைபிளில் பாருங்க, இயேசுவோ சீஷர்களோ போகும்போது பிசாசு ஓடிச்சா இல்லை பிசாசை பார்த்து இவங்க ஓடினாங்களா? இயேசு போனால் அங்கே இருக்கிற பிசாசு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அப்போஸ்தலர்கள் போனால் அங்கே இருக்க பிசாசு என்ன பண்ணோம்? பின்னாடி வந்து அதுபான்னு சொல்லிகிட்டே வரும், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்மால் அதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். கிராமத்துக்குள்ளே போக மாட்டான். அவன் சொல்கிறான், எப்படியாவது நைட்டு ஃபாஸ்டிங் போட்டதை கட்டுங்க. ஃபாஸ்டிங் போட்டு கட்டுறது தப்பு இல்லை, ஆனால் என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. பிசாசுக்கு அவ்வளோ ஹைப்பு. அது என்னங்க செய்யும்? அதில் வேற பிசாசுக்கு வெரைட்டிலாம் வேற வச்சுருக்கான். அது அந்த வகையான பிசாசு, இது இந்த வகையான பிசாசு. அது ஜெயிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் தலையும் நசுக்கப்பட்டாகி விட்டது. பாம்பினுடைய தலை நசுக்கப்பட்ட தலை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் உயிர் இருக்கு, வால் ஆடிக்கிட்டு இருக்குது. அப்படிதான் வெளிப்படுத்தல் சொல்லுது. வால் மட்டும்தான் ஆடுது. உங்களுக்கு அது தெரியணும். பிசாசை குறித்த பயம் கண்டிப்பாக இருக்கவே. அதனால தான் ஆண்டவர் பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாவா? பயப்படுகிறவர்கள் அதுக்கு போவாங்க. எதுக்கு பயப்படுறவங்க? தேவனுக்கு பயப்படுறவங்க இல்ல, பிசாசுக்கு பயப்படுறவங்க. இருட்டா இருக்கு, அங்க யாரோ ஒரு உருவம் ஆடிக்கிட்டே இருக்கு, நைட்ல என்னமோ வருது, என் மேல ஏறி உக்காருது. பிசாசு ஏன் உங்க மேல ஏறி உக்காருது? நீங்க ஏன் சீட்டு போட்டு கொடுத்துருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுக்கு பிசாசுக்கு பயப்படுற மாதிரி பிசாசு நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேங்குது. ஹைப் கொடுத்து வச்சிருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருக்கு அவன் வேலைக்காரன்னா நமக்கும் அவன் வேலைக்காரன் தான். ஏன்னா நாம அவருடைய பிள்ளைகள். நமக்கு அந்த அதிகாரம் அத்தாரிட்டி தெரியணும். கவனிச்சு கொள்ளுங்க, பிசாசு தலை நசுக்கப்பட்டது. அது தேவனுக்கும் ஈக்குவல் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் கிடையாது. அது பணிவிடை செய்கிற தூதர்களுக்கு ஈக்குவலான நிற்குது. இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் பிசாசை ஈஸியாக மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியணும். சிலர்லாம் வந்து பேசும்போது, சிலர்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, பிரதர் இந்த பிசாசு எங்களை போராடுது. ஏன் போராடுது? நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எழுந்திரிச்சு நின்னீங்கன்னா எப்பேற்பட்ட கோலியாத்தும் கீழே விழணும். அதுதான் கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறது. கோலியாத்தை ஏன் வச்சிருக்கிறான்னா தாவீது ராஜாவாகிறதுக்காக வச்சிருக்கிறார். வேற ஏதாவது அவன் பண்ணானா? வந்தான் செத்தான், அதுக்கு தான் கோலியாத்து.
அதே மாதிரி தான் நிறைய பிசாசை கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. வந்தால் ஓடுவான், அவ்வளோதான். நீங்களும் நானும் அதை ஜெயிப்பதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். சரி, இப்போ ஏன் நமக்கு பிரதான தூதன் சவுண்டு போடுறான்? பிரதான தூதன் வர இடத்துலலாம் யார் வருவா? பிசாசு வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு சவுண்டு வருது பாருங்களேன். 1 Thessalonians 4:16 என்ன சொல்லுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். ஏன் இந்த இடத்துல பிரதான தூதனுடைய சத்தம் வருது? நம்ம ஏன் இந்த வருகை நடக்கிற அந்த நிமிஷத்தில் இவன் ஏன் சவுண்டு போடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் மறுரூபமாகி போகும் பொழுது, நான் சொல்றது புரியுதா? மறுரூபமாகி போகும் பொழுது நாம் ஒரு லேயரை கடந்து தான் மேலே போக போகிறோம். எந்த லேயர்னா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். இது மேலே ஒரு இடத்துல இருக்கு. இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை எல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்களும் நானும் எங்கே போக போகிறோம்? பரலோகராயத்துக்குள்ளே போக போகிறோம். அப்படி நீங்களும் நானும் போகும்போது இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் உங்களை என்னையும் தடுக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு போகிறத தடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், அந்த சேனைகளை, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை கிளியர் பண்ணி ரூட்டை ரெடி பண்ணி கொடுக்கறடைய வேலை யாருடைய வேலை? பிரதான தூதனுடைய வேலை. என்னங்க நீங்கள் ஒரு புது கதை சொல்கிறீங்களா? பார்க்குறதுக்கு அப்படி இருக்கானா? இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த வருகை நடக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தம் 7வது எக்காலம் ஊதப்படுறது 10-11 நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. 10ஆம் அதிகாரத்திலையும் 11ஆம் அதிகாரத்திலையும் நடக்குது. 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுறாங்க. 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது சிறியோர் பெரியோர் பலனளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இதுக்கு முன்னாடி தான் 7வது எக்காலம் ஊதப்படுது. 10:6 வாசிங்க பார்ப்போம். 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, 7ஆம் தூதனுடைய சத்தம், தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது, 7ஆம் தூதன் என்ன ஊதுறான்? தூதனுடைய சத்தமும் அடுத்து என்ன இருக்குது? இந்த ரெண்டும் வேற எங்க படிச்சோம்? 1 Thessalonians 4:16 படிச்சோம். பிரதான தூதனுடைய சத்தமும் தேவ எக்காலமும். இங்க அழகா அப்படியே இருக்குது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் போது, எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். எந்த ரகசியம் நிறைவேறும்? இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அந்த வசனத்தினுடைய ஈக்குவல் இங்க இருக்கு. அப்படி நடக்கும்போது, நல்லா கவனிங்க, அப்படி சம்பவிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சேர்க்கப்படுறாங்க, கூட்டி சேர்க்கப்படுறாங்க. இந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வசனம் சொல்லுது. 12ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க, 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. அடுத்து வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. இப்ப இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வானத்துல சண்டை யாருக்கு நடக்குது? மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும். இந்த சண்டை நடந்து முடியும் போது வானத்தில் அவளுக்கு இருந்த இடம் காணாம போயிற்று. அது எங்க தள்ளப்பட்டது? பூமியில். அடுத்த 7 வருஷம் அவங்க பூமியில் ஆட்சி செய்ய போறாங்க. உபத்திரவ காலம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி எக்காலம் ஊதுது, கடைசி எக்காலம் தொனிக்குது, கடைசி தூதனுடைய சத்தம், எல்லாரும் சிறியோர் பெரியோர்லாம் புறப்பட்டு போறாங்க. இந்த சம்பவம் தான் 1 Thessalonians 4:16-17 இருக்கு. அதனுடைய விவரம் தான் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. இப்ப மேல போகும்போது இந்த பிரதான தூதனுடைய சத்தம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நடுவில் ஒரு பெரிய குரூப் நிக்குது. எந்த குரூப் நிக்குது? பிசாசும் அவனை சேர்ந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளும். இப்போ பிரதான தூதன் அங்கே ஒரு யுத்தத்தை செய்து ரூட்டை கிளியர் பண்ணி, தேவனுக்குரியவர்கள் வருகிறார்கள், வழியை விடுங்கன்னு சொல்லி அந்த ரூட்டை கிளியர் பண்ணி உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அனுப்புகிற சத்தம் தான் பிரதான தூதனுடைய சத்தம். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய முதலமைச்சர் பிரதமர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் 2 பக்கமும் ஜனங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவன் சந்தோஷமாக ஆரவாரம் வர்றானா, கருப்பு கொடி காட்டுறானா நமக்கு தெரியாது. 2 பக்கமும் ஜனங்க நிற்பாங்க.
ஆனால் எந்த ஜனங்க நின்னாலும் வரப்போகிற அந்த விஐபிக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் இன்னொரு கூட்டம் நிற்கும். எந்த கூட்டம் நிற்கும் தெரியுமா? இந்த 2 பேரும் சேர்ந்துடாம விஐபியை இவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கூட்டம் நிற்கும். யார் அது? போலீஸாக இருக்கலாம், மிலிட்ரியாக இருக்கலாம். ஏன்னா வர்ற ஆளை பொறுத்து தான் அது. நான் சொல்கிறது புரியுதா? வர்ற ஆள் முதலமைச்சராக இருந்தால் போலீஸ் நிற்பாங்க. வர்ற ஆள் பிரதமராக இருந்தாங்கன்னா ஜெட் பிரிவு பாதுகாப்புன்னு வேற ஒரு ஆள் நிற்பாங்க. வர்ற ஆள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தால் சிஐஏல வந்து நிற்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி வர்ற ஆட்கள் கர்த்தருடைய மனவாட்டியாக இருந்தா பரலோகத்தின் தூதனே வந்து நின்று வழியை ஆயத்தம் பண்ணி உங்களை எண்ணியும் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வைக்க போகிறேன். அப்படின்னா இந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு ராஜ பாதையை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்களும் நானும் அவரை சந்திக்க போகும்போது 2 பக்கமும் எதிர்ப்பாளர்கள் நிற்கிறாங்க. தப்பிச்சிட்டானுங்களேடா இவனுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்களும் நானும் நீதிமான் என்பதனால் அல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் நீதிமான் என்பதனால் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ரத்தம் சிந்தின ஒரே ஒரு காரணத்தினாலே மட்டும்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே ஒழிய என்னுடைய நீதியோ பரிசுத்தமோ நான் செய்த தான தர்மமோ என் தகப்பன் தாய் செய்த நற்கிரியைகளோ கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் எனக்காக சிந்தின ரத்தம் மட்டும். யோசித்து பாருங்க, பரலோகத்தில் இயேசு எந்திரிச்சு மத்தியாகாயத்தில் நிற்கிறார். அப்படி வாங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு. ஒரு பக்கம் 2 பக்கமும் பிசாசு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரதான தூதனுடைய சத்தம், டே வழிவுறா வழிவுறா, எல்லாம் நகரு நகரு நகரு. அவன் சொல்லுவான், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வருகிறார்கள், கர்த்தருடையவர்கள் வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்க போகிறோம். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நான் எப்போவுமே இந்த செய்தியை மட்டும் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு திருப்பி ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார், அந்த கூட்டத்தில் நீ இருக்கணும், பறந்து போகிற கூட்டத்தில் இருக்கணும். எவ்வளோ ஊழியம் பண்ணி எவ்வளோ தான தர்மம் பண்ணியோ அல்லது என்ன மேன்மையான காரியங்கள் செய்தோம், இந்த கூட்டத்தில் மட்டும் நீங்களும் நான் இல்லாமல் போயிட்டா அதை விட பரிதபிக்கப்பட்ட நிலைமை வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு பிசாசு 7 ஆண்டுகள் எங்கே தள்ளப்படுது? பூமியில் தள்ளப்பட்டு உபத்திரவக்காலம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டுக்கிட்டு போக போகிறார். அப்போ நீங்களாலும் எவ்வளோ விசேஷம் பாருங்கள். நான் யோசித்து பார்த்தேன், அந்த காலத்தில் ராஜாக்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்களாமா, 2 பக்கமும் சேவகர்களை கையில் ஈட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்களாம். ராஜா கோயிலுக்கு எங்கேயாவது போவாராம், 2 பக்கமும் நிற்பாங்களாம். ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ராஜா குதிரையில் அப்படி போயிட்டே இருப்பாராம். யாரும் அவரை தொற்றாமல் பார்த்துப்பாங்களாம். அந்த ராஜாவுக்கு இருக்கிற ஒரு கணம், ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற கணம், அதை எல்லாவற்றிலும் மேலாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்த உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். பிரதான தூதனாகிய மிகாவேல் வந்து நின்று வழியை ரெடி பண்ணி அனுப்புகிறான்னு சொன்னால் நீங்களும் நான் எப்பேற்பட்டவங்க பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த கூட்டத்தில் நான் இருக்கணும், அப்பா நான் இந்த கூட்டத்தில் இருக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருந்துட்டா இந்த மேன்மை எனக்கு கிடைக்காது. சில நேரத்தில் சொல்லுவாங்க ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு கம்பளம் விரித்து வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு வராங்கன்னா அவருடைய ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க. அவர் அந்த ரெட் கார்பெட் நடந்து வருவார், மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அது ஒரு கணம் ரெட் கார்பெட். நமக்கு ரெட் கார்பெட் இல்லை, ஸ்கை கார்பெட். வானத்திலே ஒரு பெரிய கார்பெட் போட்டு வழியை ரெடி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க கர்த்தர் அனுப்புகிறார். நீங்களாம் எவ்வளோ விசேஷத்தை கூட்டம் இல்லை? இதை நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். இதை மறக்கவே கூடாது. அந்த செய்தியை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆண்டவரே ஒரு நாள் புறப்பட்டு நான் உண்மை சந்திக்கும்படி வருவேன். அதான் இவங்க நம்ம சாரணவரஞ்சம் அழகாக சொல்லுவாங்க, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்களுடைய வாஞ்சை அந்த இடத்துல சொல்லுவாங்க, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரமசியோன் பூரித்து என்னை வரவேற்குமே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு பக்கம் இயேசு நின்று கூப்பிட்றாரு, தூதர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் 2 பக்கமும் பிசாசு நிற்கிது, பிரதான தூதன் நிற்கிறான். அவைகளுக்கு நடுவில் நீங்களும் நானும் புறப்பட்டு மேலே போய் கொண்டு இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே பிரவேசியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த கூட்டம். கடைசியாக வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்கள் பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நல்லா கவனிங்க. 3வது சவுண்ட் என்ன சவுண்டு? தேவ. இப்பதான் இவ்வளோ நடந்துருச்சே, எக்கால சத்தம் எதுக்காக ஊதுறாங்க? இயேசு
ஆரவார சவுண்டு போட்ட உடனே இவன் டேக் ஆஃப் ஆகிறான், மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்க. அப்படி புறப்பட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரதான தூதனுடைய சவுண்டு, எல்லாம் வழிவிடு வழிவிடு வழிவிடு, தேவனுடைய வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரதான தூதனுடைய சத்தம், அது அதிகாரம், அது ரூட் கிளியர் பண்ணுறது, சண்டை போட்டு எல்லாம் வழிவிடுறான். யாரும் நீங்கள் தெரியுமா, நம்மளை பிசாசு தடுக்குமா தடுக்காதானா? கண்டிப்பாக என்ன செய்யும்? தடுக்கும். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம யூதா புஸ்தகம் 9ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? அங்கே பாருங்கள், தேவனே கொண்டு போய் மோசேவை அடக்கம் பண்ணினார்னு இருக்கு. அப்படி தானே இருக்குது. கர்த்தர் தான் கொண்டு போய் அவனை என்ன பண்ணார்? அடக்கம் பண்ணினார். ஆனால் மோசேயின் சரீரத்தை குறித்து அவன் என்ன பண்ணானா? தர்க்கம் பண்ணினான்னு இருக்கு. ஓ, கர்த்தர் சரீரத்தை கொண்டு போயிட்டாரியா? இவன் கேட்குறான், அந்த சரீரம் எங்க? அது பாதாளத்துக்கு வரணுமே, பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்குதே, கணக்கு இன்னும் செட்டில் ஆகலையே, மோசேயின் சரீரத்தை கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த தூதன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொண்டு போன சரீரத்துக்கு அவன் என்ன கேட்குறான்? கணக்கு கேட்குறான். மோசேயின் சரீரத்திற்கே அவன் கணக்கு கேட்பானால், மரித்து போன மோசேயின் சரீரம், செத்து போன மோசேயின் சரீரத்திற்கே அவன் கணக்கு கேட்பானால், ஜீவனுள்ள உங்களுடைய என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் நிச்சயமாக பிசாசு கணக்கு கேட்பான். எவ்வளோ தடுக்க முடியுமோ என்ன செய்வான்? தடுப்பான். அப்படி தடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ரூட்டை கிளியர் பண்ணி நமக்கு சொல்கிறது யார் வர்றது? பிரதான தூதனுடைய சவுண்ட். கடைசியாக தேவ எக்காலத்தோடு, இந்த எக்கால சவுண்டு எதுக்காக ஊதப்படுது அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது, அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. இந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சம்பவத்தில் இது இப்படி இருக்கு. எனக்கு இந்த வசனத்தை கர்த்தர் உணர்த்தினார். இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை உணர்த்துறார். இது என்னன்னா, அதுக்கு பிறகு இதுக்கு பின்னாடி உள்ள நிறைய விஷயங்களை கர்த்தர் சொன்னார். யார் ராகாப்பு, அவங்க ஏன் சிவப்பு கலர் கயிறு கட்டினாங்க, ஏன் 2 வேவுக்காரங்க வந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஏன் எரிகோவை பார்த்தாங்க, இப்படி ஒவ்வொன்றதுக்கு பின்னாடியும் நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. நாம் இப்போ அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த சம்பவத்தை வாசித்து ஆண்டவர் அதுக்கான ஒரு லிங்க் கையில் கொடுத்தார். எக்காலம் ஊதுகையில் அலங்கம் இடிந்து விழும். அலங்கம் இடிந்து விழுந்த உடனே அவரவர்கள் தங்களுக்கு நேராக இருக்கிற பட்டணத்தை ஏறி பிடித்தார்கள். இந்த வசனத்தை கர்த்தர் உணர்த்துறார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்னுடைய ஆத்மாவானது இப்பொழுது ஒரு அலங்கத்துக்குள்ளே குடியிருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் எதுக்குள்ளே குடியிருக்கிறோம்? மண்ணால் கட்டப்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறோம். அங்கே உங்களுக்கு ஆரவார சத்தம் வந்து, பிரதான தூதனம் சத்தம் வந்து, எக்காலம் ஊதின உடனே இந்த அலங்கம் இடிந்து விழும். எந்த அலங்கம் இடிந்து விழும்? நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். இது இல்லாமல் போகும். இது இல்லாமல் போய் நமக்கு நேராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அவனுக்கு நான் என்ன ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த வாசஸ்தலத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் புறப்படுவாங்க. எல்லாரும் போய் அவனுக்குரிய பட்டணத்தை பிடித்தாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு நேராக இருக்கிற தன்னுடைய வாசஸ்தலத்துக்குள்ள நுழைவாங்க. இப்போ வாசஸ்தலம்னா என்ன? வாசஸ்தலம்னா என்ன? உங்களுக்கு இந்த வாசஸ்தலத்துக்கு நிறைய விளக்கங்கள், தரிசனங்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தரிசனத்தில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போனீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? வாசஸ்தலம். வாசல்னா என்னது? வீடு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. அப்ப இருக்குதா? இருக்கா? ஆனா எது நகரம்? நகரம் எந்த நகரம்? புதிய எருசலேம். இப்ப வாசிங்க 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பெரிதும் உயரமுமான
ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து வந்த புதிய எருசலேம்ல தான் என்ன இருக்குது? ரோடு கோல்டா இருக்குது. அங்க கூட வீடு இருக்குதுன்னு இல்லை, அங்க கூட உள்ள வீடு இருக்குன்னு இல்லை, அங்க கூட என்ன இருக்குது? ரோடு கோல்டா இருக்கு. நகரத்தின் வீதி சுத்த பசும் பொன்னாக இருந்தது. ஆனா பரலோகத்தினுடைய வீதி கோல்டா இருந்துச்சுன்னு எங்க இருக்கு? அப்படி எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும்னே பைபிளில் இல்லை. பரலோகத்தினுடைய ஒரே ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சிங்காசனம் உண்டு, சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் உண்டு, 4 ஜீவன்களை சுற்றி 24 மூப்பர்கள் உண்டு, அங்கே 7 தீவெட்டிகள், அதாவது 7 தீபங்கள், 7 ஆவிகள் உண்டு, அதை சுற்றி கண்ணாடி கடல் உண்டு. அங்கே இவ்வளோதான் பரலோகத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மற்றத்தை பற்றி பரலோகத்தை பற்றி வசனம் சொல்லுது, அவர் நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை. பரலோகத்தை விட்டு வந்த எருசலேம் எப்படி இருக்குது? கோல்டா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பரலோகம் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியாமல் பரலோகம் அப்படி இருக்கு, பரலோகம் இப்படி இருக்கு, பரலோகம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, பரலோகத்தில் கத்தர் ஃபிளாட்ஸ் கட்டி இருக்கிறாருங்கிறான். பரலோகத்தில் எதுக்கு வீடு? பரலோகத்தில் இரவும் இல்லை பகலும் இல்லை, கரெக்ட் தானே? அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அப்புறம் எதுக்கு வீடு? உங்களுடைய பூமிக்குரிய சிந்தனையை அப்படியே எதுக்கு நேரம் திருப்பிட்டாங்க? பரலோகத்துக்கு நேரா. அப்போ கர்த்தர் எதை சொல்றாரு? வாசஸ்தலம்னா என்ன அப்படின்னு கேட்டா வசனம் தெளிவா சொல்லுது, அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். இதை நீங்க கல்றைக்கு ஏதோ போய் ஒரு வசனமா வாசிட்டு வந்துட்டீங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கும் போது அவனுடைய ஆத்மா, அவருடைய ஜீவ ஆத்மா அவனுக்கு கொடுக்க போறாரு. இந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியில டெம்பரவரியா ஒரு வீடு உண்டாக்குனாரு. அந்த வீட்டுக்கு பேர் தான் மண்ணால் சரீரப்பட்டு செய்யப்பட்ட இந்த சரீரம். ஆண்டவர் ஆதாமுக்கு வீடு கட்டி கொடுக்கல. இவ்வளோ செஞ்சு கொடுத்த ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கணும்? ஒரே ஒரு வீடு, டபுள் ரூமை போட்டு கொடுத்துருந்தாருன்னா, அட்டாச்சு பாத்ரூமோட, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாட்டர் ப்ராப்ளம் இல்லை, 4 ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வீடு 2 பெட்ரூமோட கட்டி கொடுத்தாருன்னா பிரச்சனை ஓவர். எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆண்டவர் அதெல்லாம் ரெடி பண்ணல பாருங்க. அவனுடைய ஆத்மாவுக்கு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுத்தா, அதுதான் அவன் வாழ்ற வீடு, அவன் ஆத்மா. இப்போ இது எம்டி ஜெகனா, ஆத்மா எம்டி ஜெகனா? இந்த சரீரத்துக்கு பேர் எம்டி ஜெகனா, ஆத்மாவுக்கு பேர் எம்டி ஜெகனா? இந்த சரீரத்துக்கு பேர் தான் எம்டி ஜெகன். இது செத்த உடனே அது என்னைக்காவது கேட்டிருக்கானா, சாரை எப்போ எடுப்பீங்க, சார் எப்போ எடுப்பீங்க? நம்மளை தான் சாரும்பா, அதை எப்போ எடுப்பீங்க? பாடி வந்துடுச்சா, பேர் போயிடும். இது இந்த சரீரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர். இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் வேறொரு வீடு வச்சிருக்கிறாரு. நீ இந்த டெம்பரவரியாக வாழ்கிறதுக்கு தான் இந்த மண்ணால் செய்யப்பட்ட வீடு. அழிவுள்ளதான இது அப்படியே அலங்கம் இடிந்து விழுந்து மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும். வேறொரு வாசஸ்தலம், இன்னொரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுத்த சரீரம் தான் பூமியில் இருக்கிறது. 2000 வருஷமா ரெடி பண்ற சரீரம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சரீரத்தை நோக்கித்தான் நீயும் நானும் பிரயாணப்பட போறோம். இது நேரா போய் அந்த அலங்கம், இது இடிந்து விழும் இந்த அலங்கம், இதோட நாம மர்ரூம் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு என்ன இருக்காது? அடையாளம் இருக்காது. இது ரத்த மாம்சம் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அப்ப அது உள்ள போகாது, இது அப்படியே மாறிடும், இதோட இது முடிஞ்சிடும். அதனாலதான் யோவான் எழுதும் போது என்ன சொல்றார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது
அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆத்மாவானது சரீரத்துக்குள் இருந்தது. ஒரு நாள் வந்தது, இந்த சரீரத்தை அலங்கத்தை இடித்து விட்டு அவர் அழிவில்லாத தன்னுடைய சரீரத்துக்குள் போய்விட்டார். ஆவியாக மாறிட்டார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அதே போல ஒரு சரீரத்தை அவருக்கு ஒப்பாக இருப்போம். அதே போல ஒரு சரீரத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், எக்காலம் துணிக்கும், இந்த மண்ணான சரீரமானது இடிக்கப்பட்டு அலங்கம் இடிந்து விழுந்து அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தனக்கு நேராக உள்ள பட்டணத்தை எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான என் ஆவிக்குரிய சரீரத்தை நோக்கி நான் உள்ளே போய் பதுங்கிக் கொள்வேன். அந்த சரீரத்திற்கு அழிவில்லை, அதற்கு மரணம் இல்லை, அது நித்தியமான சரீரம். அதனால தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் தேவ தூதர்களை போல் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை பூமிக்குரியதான அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய எண்ணத்தை மாற்றி வச்சுட்டான். நீங்களும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அங்கே போய் நம்ம வீட்டில் குடியிருப்போம், தங்கத்தினாலான வீடு. எதுக்கு? தங்கத்திலேயே வீடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தங்கத்திலே இருக்கட்டும், என்ன பண்ண போறீங்க? பரலோகத்தில் தங்கத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இங்கே தங்கம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போவீங்க. அங்கே அந்த வழியும் இல்லை. தங்கம் இருந்தால் இங்கே என்ன பண்ணுவீங்க? அர்ஜென்ட் அவசர ஆத்திரத்துக்கு விற்று, அங்கே அர்ஜென்ட் அவசர ஆத்திரமே இல்லை. தங்கம்ன உடனே பரலோகத்தில் தங்கமா? உனக்கு எதுக்கு அதை தங்கம்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நீ தலைக்கு மேலே வச்சிருக்கிற தங்கம்னு நினைக்கிறிய, அது புதிய எருசலேம்லயே காலுக்கு கீழே இருக்குதுடா. அதுவே காலுக்கு கீழே இருக்குதுன்னா தலைக்கு மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்கிறார். நீ இங்க உச்சமா நினைக்கிற ஆசீர்வாதமே அங்க காலுக்கு கீழே இருக்கும். ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடத்தில் யோவான் ஸ்நானகனை போல ஒருவனும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவனை பார்க்கும் பொழுது கடைசியா இருக்கிறவன் யோவான் ஸ்நானகனை கூட பெருசா இருப்பான். அதே தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பூமியில தங்கம் தங்கம் தங்கம்னு அலைஞ்சு லாக்கர்ல பூட்டி சாவிய தலகாணி அடியில் வச்சு நைட்டு தலகாணிக்கு மேல தலையை வச்சுக்கிறிய, அந்த தங்கம் புதிய எருசலேம்லயே காலுக்கு கீழே இருக்கும். புதிய எருசலேம்லயே அது காலுக்கு கீழே இருக்கும்னா பரலோகத்தில் எனக்கு இருக்குது. என்ன இருக்குது? அதெல்லாம் உனக்கு சொன்னாலாம் புரியாது. உன்னுடைய அந்த 350 கிராம் மூளைக்கு அது ஏறவே ஏறாது. அங்க வந்தா மட்டும்தான் தெரியும். உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை. அங்க வந்து பாருங்கிறார் ஆண்டவர். இதைத்தான் பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் விடுங்கடா, நான் அங்க போறேங்கிறாரு. நான் போவது எனக்கு நலமாயிரு, நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்? எனக்கு வச்சதை நான் பார்த்துட்டேன். அவர் கூட்டு போய் பாரடைஸ்ல எல்லாத்தையும் காத்திட்டாரு. அவ்வளவு மகத்துவத்தை கர்த்தர் உனக்கு எனக்கும் மேலே வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரத்தில் தான் அந்த சரீரத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு. ஏன்னு சொன்னால் 6ஆம் நாளில் கர்த்தர் 3 படைப்பு படைச்சார். ஆதியாகமம் 1:24 இருக்கு. 3 படைப்பு. தேவனாகிய கர்த்தர் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி உண்டாக கடவுள் சொல்லிட்டாரு. நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி படைச்சிட்டாரு. இது 6ஆவது நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் யாரை படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். ஸோ நம்ம தான் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல படைச்சிருப்பாரு. மதியானத்துக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபைனலி நம்ம முடிஞ்சதோட எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு 6ஆவது நாளில் கொஞ்ச நேரத்தில் படைச்ச மனுஷனாகிய உங்களும் எனக்குமே 6000 வருஷமா இந்த சரீரத்தை ஆராய்ச்சி பண்றான், இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்ன இருக்குன்னு. இந்த உயிர் எங்க இருக்குன்னு தெரியல, ரத்தம் எப்படி ஓடுதுன்னு தெரியல. இது பார்த்து பிரமிக்கிறான். ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள்ல செஞ்ச சரீரத்துக்கே இவ்வளவு பிரமிப்பு இருக்குமானால் 2000 வருஷமா கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு சரீரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னையும் கூட்டிட்டு அங்க போறாரு. அந்த சரீரத்தை நீ பெற வேண்டுமானால் இந்த அலங்கம் இடியணும். இதை வச்சுக்கிட்டு அதில் இருக்க முடியாது. ஒன்று இது இல்லை அது. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? சாகணுங்கிறார். இதுல செத்துரு, அதுல வாழ வச்சிடுறேங்கிறார் கர்த்தர். நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போயிடுறேன். நீ இதுக்கு வாழ்ந்துகிட்டே இருந்தீன்னா, நிறைய பேர் இன்னும் இதுக்கே தான் வாழ்றான். இதை பத்திரமா பார்க்கணும், தப்பே கிடையாது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. போற வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கணும். ஆனால் சில ஆள் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் சொல்றது புரியுதா? டேக் கேர் பண்ணுங்க. இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க.
நல்லா ஒழுங்காக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஆனால் ஒரு சிலர் இதுக்கே தன் வாழ்நாள் மொத்தத்தையும் செலவு பண்ணுவான். அப்படியே முடி உதிர்ந்துராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஷாம்பு, இதுக்கு ஒரு ஷாம்பு, நெத்திக்கு ஒன்று, கண்ணுக்கு ஒன்று, மூக்குக்கு ஒன்று, வாய்க்கு ஒன்று, பல்லுக்கு ஒன்று, கழுத்துக்கு ஒன்று, எல்லாம் போட்டு ஆடு. என்ன பண்ணாலும் கொரோனா வந்தோன்னா கதை முடிஞ்சு, டோட்டல் ஓவர். அதுதான் சொல்ல வரேன். இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியே ஓடாதீங்க. ஆராதனை முக்கியமா, அலங்காரம் முக்கியமா? ஆமாம், ஆராதனைக்கு அலங்காரத்தோடு வாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அதை நாங்கள் குற்றமாக சொல்ல, ஒழுங்காக பண்ணுங்க, வேணாம்னு சொல்லலை. சிலர் இதுக்கு கேர் எடுத்து, நீங்கள் எவ்வளவு கேர் எடுத்தாலும் ஒரு நாள் இது இடிந்து விழும். எல்லாமே ஒழுங்காக வைக்கணும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன பார்த்தாலும் இந்த சரீரம் ஒரு நாள் முடியும். எப்போ வேணாலும் முடியும். உங்களுக்கும் எனக்கும் அழிவில்லாத ஒரு சரீரம் இருக்கிறது. அதை நோக்கித்தான் பிரயாணப்படணும். உன் எண்ணமும் என் எண்ணமும் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மண்ணுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நான் அழிவில்லாத நித்தியமான ஒரு சரீரத்துக்குள் வாசம் பண்ண போகிறேன். கர்த்தர் அதை எப்படி உருவாக்கி இருக்கிறார்னா, அவருடைய இமேஜில் உருவாக்கிட்டு இருக்கிறாராமா. ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக. அப்படியே இயேசு மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நீ இருக்கிற சரீரம் உங்கள் அப்பா மாதிரி, இது இல்லை உங்கள் அம்மா மாதிரி, இல்லை உங்கள் தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி, யாரோ ஒருத்தர் மாதிரி தான் இருக்கும் இந்த சரீரம். இப்போ சார் இமேஜ் ஆஃப் த மேன், ஹியூமன். ஆனால் இமேஜ் ஆஃப் த காட் ஒன்று இருக்கு. அந்த இமேஜுக்கு நீங்கள் நானும் போகிறோம். அப்போ என்னுடைய விருப்பம், ஆசை எல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? அந்த சரீரத்தை நோக்கி இருக்கணும். ஒரு எக்காலம் தொனிக்கும் அந்த நிமிஷத்தில் இந்த அலங்கம் இடிந்து விழும். அதற்கு பிறகு பரலோகத்தில் என் இயேசுவை போலவே ஒரு மகிமையான சரீரத்தை என் இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசு ஏன் பூமிக்கு வந்துட்டு போனார் தெரியுமா? மாம்சத்தில் வந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய இமேஜ் மாதிரி ஒன்று உருவாக்கத்துக்கு தான் போயிருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என்ன வாசஸ்தலம்? பரலோகத்தில் மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, அங்கே பசியும் இல்லை, எதுவுமே கிடையாது. தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்க போகிறோம். அந்த தூதனுடைய சரீரம் 2 ரெக்கை 6 சட்டைகளோடு கூட இருக்கும். அது கூட கிடையாது. அதிலும் மேன்மையான குமாரனின் சரீரத்துக்கு ஒப்பாக. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதைத்தான் சொல்றாரு. அதை நீ இங்கே பார்க்கவே முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, ஏசி போட்ட ரூமு, போர்டு போட்ட வீடெல்லாம் கிடையாது. இந்த பூமி வந்து அழியிறது. இந்த அழிகிற எதுவும் அதில் இருக்காது. உங்கள் கற்பனையில் நீங்கள் பார்த்த எதுவுமே இருக்காது. எல்லாமே இதை காட்டிலும் மேன்மையான உச்சிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கே போகும்போது நீங்கள் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, கண்ணீர் விட்டு அழுவீங்க. ஆண்டவரே, இந்த மேன்மைக்காக தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்களா? இந்த மேன்மையை நான் தெரிஞ்சிக்காமல் பூமியில் இருந்துட்டேனே ஆண்டவரே. தெரிஞ்சிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேனே, இன்னும் ஆயத்தப்பட்டிருப்பேனே. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்துட்டேன், அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரலோகத்தை போய் ஒருத்தன் பார்த்துட்டேன்னு சொன்னானா அவனுக்கு பூமியில் இருக்கிற எது மேலேயும் ஆசை வராது. பரலோகத்தை பார்த்தவனால பூமியில் இருக்கிற எது மேலேயும் ஆசைப்படவே முடியாது. எல்லாமே வெறுப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா அது வரைக்கும் நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு வெறுப்பாக மாறிடும். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற வேலை எப்படி இருக்கும்? வெறுப்பாக மாறிடும். அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வர சொல்லிட்டாருன்னா அதே மாதிரி தான் கர்த்தர் உனக்கு நியமித்து வச்சதை உன் கண்கள் பார்த்துருச்சுன்னா பூமி வெறுக்க தொடங்கும். பூமி வந்து போர் அடிக்கும். போதும் ஆண்டவரை, எப்போ கூப்பிடுவீங்க? அந்த எக்காலம் தொனிச்ச நிமிஷத்தில் இந்த அலங்கம் இடிந்து விழுந்து நான் ஒரு அலங்கத்தை சுதந்திரிக்க போகிறேன். அல்லேலூயா. இதுக்கு தான் எக்கால சத்தத்தை ஊதுறாங்க. இந்த வருகையில் 3 சத்தம் ஊதுறதுக்கு காரணம் என்னென்னா, 3 சவுண்டு. முதலாவது கர்த்தருடைய ஆரவார சத்தம் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படி எழுந்திருப்பாங்க. ஏன்னா அந்த சவுண்டுக்கு தான் ஜீவன் இருக்கிறது. உரத்த சத்தமாய் கூப்பிடுவார். அப்படி அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதோடு கூட கர்த்தர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். என்னால் மீட்கப்பட்டவர்கள் மேலே வருகிறார்கள். அப்படி வரும்போது 2வது பிரதான தூதனுடைய சவுண்டு. காரணம், அவர்கள் மத்திய ஆகாயத்தை தாண்டி வரும்போது அந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை விலக்கிவிட்டு நமக்கு ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணுவார்கள். கடைசியாக எக்கால சத்தம் கேட்கும்போது நம்முடைய மாம்ச சரீரம் இடிந்து விழுந்து நமக்கென்று இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்தை நம்முடைய ஆத்மாவானது சுதந்திரிக்கும்படி பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறது. அல்லேலூயா. இதுதான் இந்த ஒரு நிமிஷத்தில் நடக்க போகுது.
அதனால தான் இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் முக்கியமான நிமிஷம். இந்த நிமிஷத்தை விட்டுட்டா இவ்வளவு சம்பவமும் இருக்காது. அதுக்கு பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலம்தான், அதற்கு பிறகு பாடுகள் தான், மகா உபத்திரவம் தான். அதுக்கு தான் கர்த்தர் 2000 வருஷமாக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறார், இந்த ஒரு நிமிஷத்துக்காக. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஆசீர்வாதமான நிமிஷத்தை நம்ம சுதந்திரிப்போமா? பைபிள் கூட அப்படி தான் சொல்லுது. மனுஷகுமாரன் வந்து அழைத்து கொண்டு போனார், கதவு அடைக்கப்பட்டது. ஒரே செகண்ட் தான், ஒரு நிமிஷம் தான், கதவை அடைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நமக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரே ஒரு டோர் ஸ்டெப், ஒரே ஒரு கதவு. கதவுக்கு அந்த பக்கம் அவர் இருப்பார், கதவுக்கு இந்த பக்கம் நம்ம இருப்போம். அந்த கதவுடைய அளவு எவ்வளோ இருக்கும்? ஒரு 3 இன்ச் இருக்குமா, 4 இன்ச் இருக்குமா? கதவுடைய அளவு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சூழ்நிலையே வேறு. கதவுக்கு அந்த பக்கம் இருந்தால் பரலோகம், கதவுக்கு இந்த பக்கம் இருந்தால் உபத்திரவம். உன்னுடைய உபத்திரவத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் நிர்ணயம் பண்ண போகிற டிஸ்டன்ஸு ஒரு 3 இன்ச் தான். நீ காத்திருப்பாயானால் இந்த மகிமையான தருணத்துக்குள் நாம் பிரவேசிப்போம். நீங்கள் கொஞ்சம் தூங்கிட்டீங்க, கொஞ்சம் கத்தர் எழுப்பும் போது எக்கால சத்தம் கேட்காம போச்சு, ஆரவார சத்தம் கேட்கலன்னா அதற்கு பிறகு கர்த்தாவே கர்த்தாவேனால என்ன செய்யாது? கதவு திறக்காது. வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உன்னை என்னையும் மீட்கும்படி வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் கேட்கப் போகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, 2வது நீங்களும் நானும் மறுரூபமாக போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் ஏந்திரிப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள். இந்த வசனத்தை அப்புறம் வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது இவ்வளவு வைராக்கியமாக, இவ்வளவு உத்தம இருதயத்தோட கஷ்டப்பட்டு நீங்கள் காத்திருக்கிறது, உலகத்தின் மேன்மைகளை வெறுத்தது, அநேகரிடத்தில் நீங்கள் வசைவு சொற்களை வாங்கினது, அநேகரால் தூஷிக்கப்பட்டது, நீங்கள் விரும்பியும் சில காரியங்களை செய்யாமல் போனது, எல்லாம் எதுக்காக தெரியுமா? இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் அவங்களும் காத்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். அவங்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். அந்த மகா பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் முடிவு பரியந்தம் காத்திருந்து கடைசி, இப்போ தேவன் வருகிற காலம் சமீபமாயிருச்சு. இந்த நேரத்தில் உலகத்துக்கு பின்னாடி போயிட்டாலோ, வேற எந்த பக்கம் உங்கள் பார்வையை திருப்பிட்டாலோ, அதற்கு பிறகு இந்த நிமிஷம் மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்கள் வாழ்க்கையில் அந்த நிமிஷம் கிடைக்காது. இயேசு கூட 3.5 வருஷம் யூதாஸ் அப்போஸ்தலனாக இருந்தான். கடைசி 3 நாள் அவன் திருடனாக மாறினான். வசனம் சொல்லுது, அவன் தனக்கு உண்டான அந்த மேன்மையை இழந்து போனான், தனக்குரிய அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான்னு அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது. ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் திருடனாய் இருந்த ஒருத்தன் சில மணி நேரங்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் தொங்கினான். அவன் ஏற்றுக்கொண்டான். அவரோடு கூட அன்று அவன் பரதீசிக்குள் பிரவேசித்து விட்டான். யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது முக்கியம் இல்லை, இயேசு வரும்போது நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றது தான் முக்கியம். இத்தனை மணி நேரம் இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்கன்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அவர் வரப்போகிற அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது. அந்த ஒரு நிமிஷம் நீ டிவிக்கு முன்னாடி இருப்பினா, அந்த ஒரு நிமிஷம் நீ பாவத்துக்கு மத்தியில் இருப்பினா, அந்த ஒரு நிமிஷம் நீ யாரையாவது ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துருப்பீனா, அருவருப்பான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருப்பீனா, அற்பமான காரியங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பீனா, ஒருவேளை அந்த நிமிஷம் இயேசு வருகிற நிமிஷமாக இருக்குமானால் இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்ட எல்லா மகிமையும் மேன்மையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் அத்தனையும் இழந்து போகும். அத்தனையும் இழந்து போகும். அந்த நிமிஷத்துக்கு காத்திருக்க சொல்கிறார் ஆண்டவர். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக ஆண்டவர் காத்திருக்க சொல்கிறார். யூ மஸ்ட் வெயிட். மனுஷகுமாரன் நினையாத நாளிகையில் வருவார், நினையாத நாளிகையில் வருவார். நீ அந்த நிமிஷத்தை காக்கணும். இப்போ வரைக்கும் அவர் வரலைங்கிறது ஒரு கிருபை. நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்னும் நம்மளை
அவரோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நீர் வரும்போது நான் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நான் காத்திருக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தை தாழ்த்துகிறோம். நீர் வரும்போது நாங்கள் குற்றமுள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே, மாசற்றவர்களாய், கரை திரையற்றவர்களாய், கற்புள்ள கன்னிகைகளாய், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாய், கரை திரையற்றவர்களாக, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்காத ஒரு சபையாக நீர் விரும்புகிறவர்களாய் நான் காணப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அந்த நிமிஷத்தை சந்திப்பது எங்களுடைய தயவினாலேயோ எங்களுடைய டேலண்ட்டினாலேயோ எங்கள் பரிசுத்தமோ இல்லைப்பா. உங்கள் கிருபை எங்களை கொண்டு போகும் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு நாளில் உங்களுடைய கிருபை மேன்மை பாராட்டும் என்று வாசிக்கிறோமே, அந்த நிமிஷத்தில் கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. உம்மை நோக்கி காத்திருக்கிற எங்களை எடுத்துக்கிட்டு போக கிருபை பாராட்டுங்கப்பா. எப்படி ஆகிலும் நான் மறுரூபம் ஆகி உம்மை சந்திக்க வர வேண்டும் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க கிருபை பாராட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் கைவிடப்படுவதற்காக உள்ளே வரவில்லை ஆண்டவரே, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக உள்ளே வந்திருக்கிறோம். உம்மை சந்திப்பதற்காக நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். நீர் வருகிற அந்த தருணத்தில் நாங்கள் எல்லாரும் மறுரூபமாகி தேவ சாயலாக மாறி ஆண்டவரே உம்மை வந்து சந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை இழுக்க பார்க்கிற இந்த உலகத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, அழிவில்லாததும் ஆண்டவரே நித்தியமான எங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தை வந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைதார். ஆசீர்வதியும், வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.